ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லவ்லி சோலார் ஃபேன் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான்ல ஆர்டர் பண்ணிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ₹1800 இது வந்து பிரைஸ் வந்தது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, அன்பாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அன்பாக்சிங் பண்றேன். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பேன் அப்படின்னு லவ்லி சோலார் பேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசி 12 வோல்ட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 இன்ச் டேபிள் அண்ட் பெடஸ்டல் ஃபேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1.4 ஆம்பியரும், ஹை ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1.7 ஆம்பியரும் கன்சியூம் பண்ணுது. அதே போல டபுள் பால் பேரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸையும் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ தேவையில்லாதெல்லாம் பாக்ஸ்குள்ள போட்டு எடுத்து வரமாச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவா கவர் போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதே போல் இதில் இருக்கிற எல்லா கவரையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து கவர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மோட்டர். ஓகேங்களா? ஸோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதே போல் பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். அதே போல் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சம் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உள்ள இருக்கிற ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டெம்ப் எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட கனெக்ட் பண்ணுறது இருக்குது. அதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதை வந்து நான் எடுத்து ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ எடுத்துட்டு மேலே டைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து டேபிள் ஃபேனாகவும் இல்லைன்னா பெடஸ்டல் ஃபேனாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெடஸ்டல் ஃபேனாகவும், ஃபுல்லாக வந்து லோவாக இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் எடுத்துகிட்டு நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒயர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லென்த்தியாக தான் இருக்குது. அதே போல் குவாலிட்டி ஒயர் தான் நான் யூஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வழியாக டைப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட கார்டு எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை டைட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவராக தான் இருக்குது. பட் ஒரு வழியாக இதை வந்து டைட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பக்காவாக டைட் பண்ணிவிட்டு பண்ணிட்டேன். ஆனால் பட் இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னா அதை விட ஒரு டெஸ்ட் இருந்ததுன்னா ஓகே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் இது கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கு, அப்புறம் அது உள்ளே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபிட் பண்ணிட்டேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் வந்து அன்னெசரியாக சுத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு லாக் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் உங்களால் டைப் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடும்போது அந்த ஸ்க்ரூ கல்லாமல் இருக்கிறதுக்காக அதை அந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஃபிட் பண்ணணும். ஸோ அதை நான் மறந்துட்டேன்.
பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி சோலார் ஃபேன் அதோட லோகோ இருக்குது. ஸோ அந்த கப்பை வந்து நான் இது பண்ணிடுறேன், ஃபிட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்க்ரூ வந்து ஒரு பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இதில். அதே போல் ஃபேனோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை. ஸ்க்ரூ டைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது 12 இன்ச் ஃபேனுங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது லுக். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தான் அதில் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து நான் டைப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை லூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக ஃபேன் வந்து கம்ப்ளீட்டாக அசெம்பிள் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? அதாவது டிசி சோர்ஸஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் சோலார் பேனல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்குது. ஓகேங்களா? அதாவது லோ ஸ்பீட் அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் மோட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீட் மோடில் ஓடுது. நல்லாவே தான் ஸ்பீடாக ஓடுது. ஓகேங்களா? அடுத்து ஹை ஸ்பீடுக்கு மாற்றுறேன். ஸோ அதை விட கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக ஓடுது. ஸோ ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஓடுது. எந்த இஷ்யூஸும் இல்லாமல். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகிடுது. ஸோ லுக் வந்து இப்படி தான் இருக்குது. பட் சிங்கிள் பர்சனுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். பட் ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபேன்லேருந்து எனக்கு காற்று நல்லாவே வருது. ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஒரு ஃபேமிலி ஒரு 2 பேர் 3 பேர் யூஸ் பண்ணோன்னா கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.